அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 9வது வீடாக இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசியில் எந்த கிரகமும் உச்சமோ நீசமோ அடையிறதில்ல. பொதுவாக இந்த தனுசு ராசிக்கு முதல்ல என்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடிக்கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் நான் பூஜை பண்ணுறேன். கடந்த 20 வருஷமாக நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்கு அந்த நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது பலன்கள் சொல்லலான்றது தான் இந்த பதிவோட நோக்கம். இந்த தனுசு ராசியில் அவங்க ரொம்ப திறமை உள்ளவங்க, நேர்மையாக உள்ளவங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அவங்க புதுசாக முயற்சி பண்ண விரும்புவாங்க. ஒரே தொழிலில் இவங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க முடிச்சுட்டு அடுத்தடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. எதிர்ப்பை டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு சில சமயங்களில் உணர்வு ரொம்ப ரொம்ப கோவப்பட்டுருவாங்க. அதனாலே பல இழப்புகளையும் சந்திப்பாங்க. அதை பற்றி கவலையும் பட மாட்டாங்க. பொதுவாக இவங்க வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் வளர்ச்சி இருக்கும். சின்ன வயசில் கஷ்டப்பட்டால் கூட பின்னால் வளர்ந்துருவாங்க. வளர்ச்சி இருக்கும். செல்வாக்கு சமூகத்தில் செல்வாக்கு போகிற இடத்துலலாம் எல்லாம் கலகலப்பாக எல்லாட்டையும் பழகி எல்லார்ட்டையும் நல் மதிப்பை பெறுவாங்க. பேராசிரியர்களாக இருப்பாங்க, ஆசிரியர்களாக இருப்பாங்க, குருக்களாக இருப்பாங்க, ஜோதிடம் அது மாதிரி ஆலோசனை சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஜட்ஜஸாக இருப்பாங்க. இது மாதிரி எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு தன்மை உள்ளவங்க இவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். இவங்களுக்கு இந்த ஆடி மாதத்துலேருந்து இவங்களுக்கு நல்ல இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் ஏற்கனவே அவங்க வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி நல்லது நடக்கும். எதிர்காலத்தை பிளான் பண்ணி செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் அவங்களை வெற்றி பெறுவாங்க. எல்லா மற்றவங்கள்ட்ட இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும். மற்றவங்களோட தொடர்புகள் சிறப்பானதாக இருக்கும். அது உங்களுக்கு வெற்றியும் தேடித்தரும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். இவங்களுக்கு புதுசாக வேலைக்கு தேடுறாங்கன்னா வேலை கிடைக்கும். இல்லை ஏற்கனவே வேலையில் இருக்காங்க, வேறு வேலை பார்க்கணும்னு சொல்லி வேறு வேலையை தேடிட்டு இருந்தாங்கன்னா அந்த வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர்வு, இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் ஏற்கனவே இருக்க கடன்கள்லாம் தீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு சில பேர் தங்க நகைகள் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பத்தை பொறுத்தளவில் குடும்ப உறவுகள் நல்லாயிருக்கும். சாதாரணமாக உடல்நிலை நல்லா தான் இருக்கும். ஆனால் அம்மாவோட உடல்நிலைனா நாளில் சனி பகவான் இருக்கார், வக்ரமாக வேலை இருக்கார். அவங்க அம்மாவோட உடம்பை அவங்களோட உடல்நிலையை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய முயற்சிகள் இருக்கிறதுலையே அது எல்லாராலையும் பாராட்டப்படும். பொதுவாக நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு புதிய சொத்து வாங்குகிற முயற்சி அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகள் இருக்கும். குடும்ப சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள், ஆன்மீக பயணங்களில் குடும்பத்தோடு வெளில போகிறது, அது மாதிரி பயணத்திட்டங்கள் நல்லபடியாக நடக்கும். பொதுவாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னா ஜூலை 24, ஜூலை 28 எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நாட்கள்னால் ஆகஸ்ட் 3, 8, 12, 16 இதெல்லாம் நல்ல பாசிட்டிவாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் அப்படின்றது ஒரு முக்கியமானது. சந்திராஷ்டம நாட்கள் இந்த தேதியில் ஜூலை 24லேருந்து 26 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாள் அன்னைக்கு உங்களுடைய காரியங்கள் தடைகள் ஏற்படலாம், மன சங்கடங்கள் ஏற்படலாம். ஸோ சந்திராஷ்டம நாட்களில் பொதுவாக தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த சந்திராஷ்டமம் இருக்கே அன்னைக்கு நமக்கு வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். எங்கேயானு போய் பேச்சு அதனால நம்ம கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பேச்சுனால நமக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகளை இழக்கிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. அதனால் பொதுவாக அப்போ பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது. அன்றைக்கி ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை நம்ம செயல்படலாம். கோயிலுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம். அது மாதிரி ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் செயல்பட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தளவில் ஆடி மாதம் ஒரு ஆன்மீக மாதம். அம்மன் கோயிலெல்லாம் பூஜைகள் நடக்கும். அந்த பூஜைகளில் கலந்துக்கலாம். ஆடி பெருக்கு இப்போ தான் வரும். நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ 12 மாதத்துலேயே 6 மாதம் தட்சிணாயனம், 6 மாதம் உத்தராயணம் இதெல்லாம் தெரியும். இந்த தட்சிணாயனம்னு சொல்லக்கூடியதில் ஆடி மாதம் ஒரு மாதத்தை ஆன்மீக மாதமாக வச்சு நம்ம சாமி கும்பிட்றோம். அது மாதிரி உத்தராயணத்தில் மார்கழி மாதத்தை இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஆடி பெருக்கு, ஆடிப்பூரம், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை இதெல்லாம் வரும். இதெல்லாம் இந்த ஆடியில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா
மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி, திருவாதிரை இதெல்லாம் வரும். அந்த மாதத்துலேயே நம்ம சுபகாரியங்கள் பண்ணுறதில்ல. வீட்டில் உள்ள சுபகாரியங்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு சுவாமிக்கு சுபகாரியங்களாக பண்ணுவோம். சுவாமிக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அப்போ பண்ணுறோம். ஸோ இதனால ஆன்மீக மாதமா எல்லாம் இருக்குது. இதை புரிஞ்சுன்னு நம்ம இந்த மாதத்தில் நம்ம குலதெய்வ வழிபாடு, நம்ம அம்மன் கோயிலை வழிபடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடலாம். பொதுவாக டெய்லி இந்த விநாயகரை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா, டெய்லி விநாயகருக்கு ஒரு விளக்கு போட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப எல்லா விதமான தடைகளும் விலகி நல்லது நடக்கும். நீங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு, யாருன்னா பசியாக இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம். அது ரொம்ப நல்லது. பொதுவாக நீங்கள் வீட்டிலன்னா ஆதித்ய ஹிருதயம் அது சொல்லலாம். சூரியனுக்குள்ளது ஆதித்ய ஹிருதயம் அதை சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா, ஏன்னா இந்த மாதம் கடக மாதம் 8வது வீட்டில் சூரியன் இருக்காரு. அப்படி இல்லாட்டா சுதர்சன ஹோமம் பண்ணலாம். வீட்டில் சுதர்சன ஹோமம் பண்ணலாம். இதெல்லாம் நல்லது. நீங்கள் பச்சை கலரில் ட்ரெஸ் போடுறது, வீட்டில் தூய்மையாக வீட்டில் என்ன சொல்கிறது, சுத்தம் பண்ணுறது, இது மாதிரிலாம் பண்ணி வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதம் நல்ல வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அது இருந்தாலே வீட்டில் நிம்மதி, அமைதி இருக்கும். வீட்டில் சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கும். ஸோ இதெல்லாம் நீங்கினாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ பொதுவாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வளர்ச்சியாக இருக்கும். நிறையா விஷயங்களை நீங்கள் சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார ரீதியாகவும் நல்லாயிருக்கும். ஸோ பொதுவாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். எல்லாருக்கும் நல்ல பலன்கள் ஏற்படணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட அக்ஷரா அண்ணாமலை சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடிக்கிட்ட இருக்கக்கூடிய பாவனி நாகநாத சுவாமி கோயிலில், சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறேன். கடந்த 20 வருஷமாக நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இந்த வகையில் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக இந்த பதிவில் கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கன்னிராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 6வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி புதன். இந்த ராசி ஒரு இந்த ராசி ஒரு நில ராசி. அதனால பொதுவாக கொஞ்சம் தூக்கத்தில் அதிக விருப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்க அதே சமயம் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுறதும், ஓவர் நிதானமாக இருக்கிறதும், இவங்களுக்கு நிதானமாக செயல்படுறது குணமாக இருக்கும். ஆனால் ஓவர் நிதானமாக இருக்கிறது சமயங்களும் ஃபெயிலியர் வந்துடும். அதனால் நிதானம் அப்படிங்கிறது எவ்வளவு, லேட்டு அப்படிங்கிறது எவ்வளவுன்ற ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க நல்லா கால்குலேட் பண்ணுவாங்க. எதையுமே கணிதத்தில் சிறந்தவர்களாக இருப்பாங்க. மக்களை இடப்படுறது சிறந்தவர்களாக இருப்பாங்க. இதில் பொதுவாக அதனாலே இவங்க கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அதனால சமயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். அது மாதிரி ஆடிட்டர்ஸ் நிறைய பேர் இந்த ராசியில் உள்ளவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் தூக்கத்தில் கொஞ்சம் பெரிய உள்ளவங்களா இருப்பாங்க. இதுதான் இவங்க நிதானமாக செயல்படுறது மட்டும் இல்லை, கொஞ்சம் அதுக்கு வேண்டிய நல்ல பிளான் பண்ணுவாங்க. குட் பிளானர் பட் பேட் எக்ஸிக்யூட்டர். அதை அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க குட் பிளானர், குட் எக்ஸிக்யூட்டர் தான் சக்ஸஸ் ஃபார்முலா. ஸோ குட் பிளானராகவும் இருக்கணும், குட் எக்ஸிக்யூட்டராகவும் இருக்கணும். அது மாதிரி நீங்கள் இது பண்ணீங்க. ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அது இப்பயும் தொல்லை தந்துகிட்டே இருக்கும். இந்த மாதமாக அது முடிய போகிறதில்ல. ஆனால் நிதானமாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். உங்களுக்கு புதிய வேலையை தான் தேடிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை வேலையை ஃபஸ்ட்டு டைமே வேலை தேடிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்லை வேறு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் சரி, புதிய வேலை அப்படி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேலே இருக்கிற அதிகாரிகள் உங்களுடைய திறமை நல்லா பாராட்டுவாங்க. வியாபாரத்தில் புதுசாக நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. வருமானம் நிறையா கொஞ்சம் முன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். வருமானத்தில் வருமானம் அதிகரிக்கும். நிலம், சொத்து அது மாதிரி எல்லாம் வாங்கிறதுக்கு நல்ல யோகமான டைமாக இருக்குது. அது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் நீங்கள் இந்த மாதம் நடத்தலாம். கடன்களை நீங்கள் ஒரு சில கடன்களை அடைக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்க வேணாம். இப்போ கடன் கொடுத்தீங்கன்னா வராமல் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு 7வது வீட்டை சனிபகவான் வக்ரமாக இருக்காரு. உங்களுக்கு 6ல் ராகு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். ஏன் காரியம் நடக்கலைன்னு உங்களுக்கே தெரியாது. அது மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 12ல் உங்களுக்கு கேது இருக்குது. உங்களுக்கு தொழில் சார்ந்தில் குரு இருக்கார். கூடவே சுக்கிரன் சேர போகிறதுனால இந்த மாதத்தில் நான் சொன்ன தொழில் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகமாக நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. பொதுவாக இதில் ஏற்கனவே காரியம் நடக்கலை அப்படின்னு சோர்ந்து போனவங்கலாம் திரும்ப எழுந்து நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். குழந்தைங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு நல்ல பெருமையாக இருக்கும். அவங்க வேலை கிடைச்சிருச்சு, இல்லை பாஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரியான அவங்க சம்மந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும்.
வேலை பொறுத்தளவில் வேலையில் வந்து இந்த மாதத்தில் வேலை சம்மந்தமாக பிரயாணம் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நன்மையாக முடியும். அது சம்மந்தப்பட்ட பயணங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாகவே இருக்கும். ஆன்மீக யாத்திரை போகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. கோயில் குளத்துக்கெல்லாம் இருந்தீங்கன்னா போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இடமாற்றம் நிறைய பேருக்கு நடக்கும். இடமாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வீடு மாற்றுறது, இல்லை வீடு கட்டியிருப்பீங்க, இல்லை கிரகப்பிரவேசம் ஆகிருக்கும், இந்த மாதம் மாற்றுறதோ, இல்லை அந்த வீடு மாற்றுறதுக்கு உண்டான சூழ்நிலையில் ஊர் மாற்றுறது, இது மாதிரியான வீடு சம்மந்தப்பட்ட இல்லை வீட்டிலேருந்து யாரும் சரி பண்ணுறது, அது மாதிரி வந்து ஏதோ ஒரு மாற்றம் வீட்டில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. பொதுவாக தலைவலி, அஜீரணம்னு சொல்லி உடம்பு சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்கலாம். மனம் வந்து கொஞ்சம் வந்து அமைதி இல்லாமல் இருக்கலாம். மன அமைதிக்காக நீங்கள் தியானம் பண்ணலாம். நவக்கிரகங்களுக்கும் பூஜை பண்ணலாம். இந்த மாதம் அது மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. புதனுக்கு வந்து பச்சை கலர் வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை பண்ணுறது, பச்சை பயிறு தானம் பண்ணுறது, இல்லை பச்சை பயிறு சுண்டல் போட்டு 4 பேர் கொடுக்கறதுலாம் நல்லது. புதன்கிழமை அன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம், பெருமாள் தான் புதனுக்கு ஐதேவதைனால விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறது நல்லது. ஆடி மாதம்ன்றதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி அம்மன் கோயில்களில் நடக்கக்கூடிய பூஜைகளை கலந்துக்கலாம். நீங்களாக உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அங்கே வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஜூலை 26, ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 10 இந்த 3 நாளும் உங்களுக்கு சுபமான நாளாக இருக்குது. அன்றைக்கி நீங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சரஸ்வதி நமஹ அப்படின்னு சொல்கிறது நல்லது. ஏன்னா பணம், அறிவு, உடல்நலம் இது 3க்குமே சரஸ்வதியோட மூல மந்திரத்தை சொல்லி நீங்கள் வணங்குறது, தியானம் பண்ணுறது நல்லது. இது 21 முறை நீங்கள் சொல்கிறது நல்லது. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சரஸ்வதி நமஹ அப்படின்னு சொல்றது நல்லது. பொதுவாக அறிவாற்றல் நிறைந்த உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் எல்லா வகையிலையும் நல்ல பலனே கிடைக்கும். பொதுவாக இது வந்து பொதுவான பலன்கள். உங்களுடைய ஜாதகத்தில் அந்தந்த கிரகங்களினுடைய பலம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் கூடவோ குறைச்சோ நடக்கும். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் உங்களுடைய ஊரில், பக்கத்தில், தெருவில், இல்லை உங்கள் குடும்ப ஜோதிடர் அப்படி இருக்கக்கூடிய ஜோதிடரை கொண்டு போய் கொடுத்து காமிச்சு பாருங்கள். இப்போ பார்த்தாலும் பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு முக்கியமான மாற்றங்கள் வரக்கூடிய வேலை மாற்றங்களோ, இல்லை வீடு கட்டுறதோ, இல்லை வாகனம் வாங்குறதோ, இல்லை குழந்தைங்க படிப்பு சம்மந்தமாக, இல்லை திருமண சம்மந்தமாக, இது மாதிரி முக்கியமான திருப்பங்கள் வாழ்க்கையோடு ஏற்படும் பொழுது அப்போ நீங்கள் வந்து இது போய் ஒரு தரம் பார்த்துக்கிறது நமக்கு வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும். அதனால் வந்து அப்போ பாருங்கள். அப்படி யாருக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் வந்து உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கேன். இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட அக்ஷரா அண்ணாமலை சேனல் மிதுன ராசி அன்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். மிதுன ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தில் 3வது வீடாக இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி புதன். இந்த ராசி வந்து ஒரு காற்று ராசி. மிதுன ராசின்றது ஒரு காற்று ராசி. அது மாதிரி ஒரு இரட்டை ராசின்னு சொல்லலாம், உபய ராசி. அதனால வந்து இந்த ராசியில் வந்து 2 விதமான மனங்கள் இருக்கும். ஒரு காரியம் வந்து சக்ஸஸ் ஆகும்னு நினைப்பாங்க, அதே நேரத்தில் மறுநாளைக்கு வந்து ஒரு காரியம் இன்னைக்கு செய்யலாம்னு நினைப்பாங்க, எல்லாமே ரைட் ஓகே மறுநாளைக்கு பார்த்தா அந்த எண்ணத்தை மாற்றிக்குவாங்க. இல்லை வேணாம், இப்போ வேணாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இது மாதிரி கொஞ்சம் இவங்களுடைய மனசே அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி செலவினங்கள் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும். நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் கையில் காசு தங்காது. இதெல்லாம் வந்து இந்த மீன ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நல்லா சம்பாதிப்பாங்க, அடுத்த காலத்தில் பார்த்தா அது கையிலே ஒன்றுமே இருக்காது. இது வந்து இவங்களுக்குள்ள மிதுன ராசிக்குள்ள இயல்பானதாக இருக்குது. அதனால் பண விஷயங்களை மட்டும் இன்னொருத்தரை வச்சு பண்ணாங்களே நல்லாயிருக்கும். இந்த மாதத்தில் ஆடி மாதம் ஒரு ஆன்மீக மாதம், ஆன்மீக காரியங்கள் நடக்கூடிய மாதம். இந்த மாதத்துல வந்து என் பேர் அனந்த நாராயணன். மன்னார்குடியிட்ட பாமணி நானாசாமி கோயிலில் சிவன் கோயில் நான் பூஜை பண்ணேன். நான் 20 வருஷமாக ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வகையில் தான் இந்த ஆடி மாதத்துக்கு அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் தான் இந்த பதிவு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து வேலை வந்து அதிகமாகும். உங்களுக்கு ஜென்ம குரு இருக்கார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரனும் இந்த மாதம் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு. உங்களுக்கு 2வது வீட்டில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கு. புதன் வக்ரமாக இருக்குது. உங்கள் ராசி அதிபதி புதன் வக்ரமாக இருக்கார். உங்களுக்கு 3வது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்குது. அந்த செவ்வாய் வந்து 4வது வீட்டுக்கு போயிடுறாரு. உங்களுக்கு அதே மாதிரி 3லையும் 9லையும் ராகு கேது இருக்குது. 9ல் ராகுவும் 3ல் வந்து கேதுவும் இருக்குது. உங்களுக்கு 10ல் சனி பகவான் வந்து வக்ரமாக இருக்கார். இதுதான் இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள். இதனால வந்து என்னென்னா வேலை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒர்க் லோடு கூடும். புதிய பொறுப்பு வந்தால் கூட நீங்கள் ஒரு பொறுப்பு வந்து எடுத்துக்கலாம், டெம்பரவரின்னு நினைக்கலாம். அது அப்படியே அதே அளவுக்கு எப்போவுமே வேலை பார்க்குற மாதிரி ஆயிரும்.
ஸோ அந்த மாதிரி வந்து வேலையை வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. வியாபாரம் பண்ணவங்களுக்கு பழைய பாக்கியெல்லாம் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் வருமானம் இருந்தால் கூட உங்களால் செலவு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் பணத்தை மட்டும் இன்னொருத்தர் வச்சு மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. அது மாதிரி யாரான்னு சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் வேறு எதுலான்னு முதலீடு பண்ணிட வேண்டாம். அந்த முதலீடு இந்த மாதம் தள்ளி போடுங்க. பொதுவாக நம்ம பண்ண மாட்டோம் ஆடி மாதம், அதனால் வந்து நல்ல காரியங்கள்லாம் தள்ளி போடுவோம். அது இருந்தபோது வந்து முதலீடு அப்படின்றதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த முதலீடை இந்த மாதம் பண்ண வேண்டாம், லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்ப தேவைக்கான குடும்ப சம்பந்தப்பட்ட தேவையான செலவுகளும் ஏற்படுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பொதுவாக வந்து கல்யாணத்தை பற்றின முயற்சிகள் வந்து பேச்சுவார்த்தையில் சிக்கலாயிட்டாங்கன்னா அமைய மாட்டேங்கிறாங்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த மாத கடைசியில் நல்லபடியாக முடியும். அவங்க பேசாமல் இருந்தாலும் திரும்ப பேசுவாங்க, நல்லபடியாக இருக்கும். அது மாதிரி வந்து பொதுவாக அவங்களுடைய தாயாரோடைய ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கும். ஆனாலும் அதை சமாளித்து அதெல்லாம் சமாளித்து சரி பண்ணிடுவீங்க உங்களோட இயல்பான குணத்தினால. உங்கள் சகோதரர்கள் வழியாக உங்களுக்கு வந்து நல்ல நல்ல இது கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். சகோதரனால உங்களுக்கு நன்மை கிடைக்கும். குழந்தைங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். அவங்க நல்லபடியாக பாஸ் ஆகிறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து கல்யாணம் நிச்சயமாகுது, இல்லை அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம், அவங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தேவையில்லாமல் பயணங்கள் ஏதாச்சும் ஏற்படலாம். ஏன்டா போகணும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். அது மாதிரி வண்டி ஓட்டும் போது அலட்சியமாக இல்லாமல் ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி வந்து நீங்கள் இப்போ கோயிலுக்கு அது மாதிரியான பயணங்கள் மேற்கொண்டீங்கன்னா அது நிச்சயமாக நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். பொதுவாக இந்த மாதம் உடம்பு பொறுத்தவரை காய்ச்சல் வர்றது, இல்லாட்டினா ஜெரிமான கோளாறு, வயிறு சம்மந்தப்பட்ட இடங்கள பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனசு நிம்மதியே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி நெய்ன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் டெய்லி வந்து ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்றது நல்லது. ஏன்னா உங்கள் ஜென்மத்தில் குரு இருக்கார், உங்களுக்கு 10ல் சனி பகவான் வக்ரமாக இருக்குது. அதனால் வந்து டெய்லி ஓம் நம சிவான்னு 27 முறை சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா காரியங்களையும் நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். புதன் அன்னைக்கு நீங்கள் வந்து பெருமாளுக்கு போய் வணங்குறது, இல்லை நவகிரகத்தில் புதன் பகவானை வணங்குறது, இது நல்லது. ஆடி அமாவாசை இல்லையா, ஆடியில் வந்து நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அப்பா மாரியம்மன், காளியம்மன், இந்த மாதிரி அம்மன் கோயிலெலாம் பூஜைகள் நடக்கும். அந்த பூஜையில் உங்களால் முடிஞ்சது என்னவோ அதை கொடுத்துட்டு அதை கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓம் ஐம் க்ளீம் சௌம் இதை வந்து நீங்கள் டெய்லி சொல்லலாம். இதை வந்து 27 முறை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அம்பாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இது மாதிரி சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தளவில் ஜூலை 24, ஜூலை 30, ஆகஸ்ட் 12 இது 3 உங்களுக்கு சுப நாட்களாக இருக்குது. இந்த மாதத்தில் வந்து உங்கள் நல்ல காரியங்கள் எதனா பண்ணால் அந்த நாட்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் புத்திசாலித்தனமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாத்துலேயும் நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம்தான். இது எல்லாமே வந்து ஜென்ரலான பலன்கள் தான், பொதுவான பலன்கள். உங்களுடைய ஜாதகத்தில் அந்தந்த கிரகம் எந்த சூழ்நிலையில் இருக்குது, என்ன பலத்தில் இருக்குன்றதை பொறுத்து இந்த பலன் வந்து கூடவோ குறைச்சோ ஏற்படலாம். ஸோ உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தான் ஃபுல்லாக தெரியும். எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. முக்கியமான காரியங்கள் வேலை சம்பந்தமாகவோ, வீடு சம்பந்தமாகவோ, இல்லை குடும்ப சம்பந்தமாகவோ, இல்லை கல்யாண சம்பந்தமாகவோ, இல்லை குழந்தை பிறப்பு சம்பந்தமாகவோ, அந்த மாதிரியான முக்கியமான திருப்பமான காரியங்கள் நடக்கும்போது நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிறது அவசியம்தான். அப்போ அது மாதிரி கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அவங்க ஜோதிடர், குடும்ப ஜோதிடரோ, இல்லை உங்கள் தெருவில் இருக்கிறவங்களோ, உங்கள் ஊரில் இருக்கிறவங்களோ அவங்கள்ட்ட போய் காமிச்சு மாதிரி பண்ணிங்க. ஒருவேளை அப்படி யாரும் இல்லைன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் அக்ஷரா அண்ணாமலை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட அக்ஷரா அண்ணாமலை சேனல் ரிஷபராசி அன்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். பொதுவாக வந்து என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயில், சிவன் கோயில் நான் பூஜை பண்ணுறேன். நான் கடந்த 20 வருஷமாக ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வகையில் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நண்பர்களுக்கு நமக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம்னா இந்த பதிவு. ஆடி மாதம் அப்படின்றது வந்து நம்ம ஒவ்வொரு வருஷத்துலையும் சித்திரை மாதத்துலையும் போனால் 4வது மாதமாக இருக்கும். தமிழ் வருஷத்தில்
4வது மாசமா வரக்கூடியது இந்த ஆடி மாசம். இது வந்து தக்ஷணாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனுடைய பாதை மாறக்கூடிய மாசமா இருக்கு. இது நமக்கு பொதுவாக ஆன்மீக மாசம். ஸோ இந்த மாசத்துல வந்து நம்ம ஆன்மீக காரியங்களை நிறைய செய்வோம். அதனால வந்து நம்மளுடைய விசேஷங்கள் எதுவுமே செஞ்சுக்கிறது இல்லை. அதாவது கிரகப்பிரவேசம், கல்யாணம், அது மாதிரி விசேஷங்களை தவிர்த்துட்டு இந்த மாசத்துல நம்ம ஆன்மீக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ரிஷபராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துல 2வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். பொதுவாக இவங்க வந்து கொஞ்சம் வந்து விடாமுயற்சியும் பொறுமையும் நிதானமும் உள்ளவங்க. எந்த காரியத்தையும் சாதிக்கிறதுக்கு இவங்களுக்கு அந்த திறமை இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து நிறைய கலை இதெல்லாம் வந்து அதுல மியூசிஷியன், கதை எழுதுறவங்க, அந்த மாதிரியான அவங்களும் இந்த 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 ராசியில இருப்பாங்க. பொதுவாக இவங்க வந்து பிஸ்னஸ் பண்றவங்க நிறைய பேர் ரிஷபராசியில பார்க்க முடியும். அதனால வந்து எல்லாரையும் அனுசரித்து செய்யக்கூடிய ஒரு பெரிய வல்லமை இருக்கு. அப்படி பெரிய இடியே விழுந்தாலும் அப்படி திரும்பி பார்ப்பாங்க. அது மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப வல்லவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து இந்த ரிஷபராசி அப்படின்றதுல வந்து ரிஷபராசிக்கு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் வந்து வக்ரமா இருக்கார். உங்க ராசிக்கு 2வது வீட்டுல குரு இருக்கார். உங்க ராசி அதிபதி சுக்கிரன் வந்து குருவோட சேர போறார் இந்த மாசத்துல. ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு 3வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து இந்த மாதம் ஆடி மாதம் 4வது வீட்டுக்கு போயிடுவார். 4வது வீட்டில் ஏற்கனவே புதன் இருக்கு, வக்ரமா இருக்கு. அது கூட வந்து சூரியன் சேர போறாரு. உங்களுக்கு 5வது வீட்டில் கேதுவும் செவ்வாயும் இருக்காரு. அந்த செவ்வாய் வந்து 6வது வீட்டுக்கு இந்த மாதம் போயிடுவாங்க. இதான் வந்து அதே மாதிரி வந்து உங்களுக்கு 5வது வீட்லையும் உங்க ராசிக்கு 4வது வீட்லையும் 10வது வீட்லையும் தொழில் ஸ்தானத்தில் 10வது வீட்லையும் 4-10 இருக்காரு. 4 கேதுவும் 10 ராகுவும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த மாதம் கிரகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. இது வந்து உங்களுக்கு எப்படி எந்த விதமான பலன்களை கொடுக்க போறது அப்படின்னு பார்க்க போறோம். பொதுவாக வந்து இந்த மாசத்துல இந்த கிரக சூழ்நிலையினால புதிய ஒப்பந்தங்கள் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 2ல் இருக்காரு. உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஆதரவு இருக்கும். அதனால வந்து இந்த முன்னால காட்டிலும் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். வியாபார வளர்ச்சி இருக்கும், பட் கொஞ்சம் ஸ்லோவா ஆகும். ஆனா கரெக்டா முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி வந்து நீங்க கண்டினியூஸா வேலை இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால வந்து நீங்க அந்த முன்னேற்றத்து மேல நம்பிக்கை வேணும். வேலை இருக்கனால மனசு சோர்ந்து போயிடக்கூடாது. முன்னேற்றத்து மேல நம்பிக்கை வச்சு முன்னேற்ற பாதையிலே மனதை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சு அந்த மாதிரி வந்து நீங்க பண்ணணும். ஆல்ரெடி நீங்க பண்ணுவீங்க. நான் ஏற்கனவே உங்க குணாம்சத்தை சொல்லியிருக்கேன். பட் இந்த கால சலிப்பு வந்துடாம அது மாதிரி நீங்க பாத்துக்கணும் ஒர்க்கை. அது மாதிரி வந்து வருமானம் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் தனஸ்தானத்துல தனக்காரகன் அங்கே தான் இருக்கார். அதனால வருமானத்தை பற்றின ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கும். செலவுகளும் அதே மாதிரி கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி அவர் வந்து உங்களுக்கு 4வது வீட்டுல கேதுவோட இருக்காரு. அதுக்கப்புறம் தான் 5வது வீட்டுக்கு போறாரு உங்க ராசிக்கு. அவர் வந்து செவ்வாய். அவர் தான் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியா இருக்காரு. அதனால செலவினங்களும் கூட இருக்கும். ஆனா வந்து அதே நேரத்துல இன்னொரு முக்கியமா கவனிக்கணும், உங்களுக்கு 6வது வீட்டுக்கு அதிபதி உங்க ராசி அதிபதி அவர் 2ல போறதுனால கடன் தான் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. கடன் வாங்குறத தவிர்த்துருங்க. கடன் வாங்கி பண்ண வேண்டாம், கடன் இப்போ வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. இது நல்லது. பொதுவாக வந்து கல்யாணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியாவே நடக்கும். வந்து அம்மாவுடைய உடல்நிலையை நீங்க பார்த்துக்கணும். அம்மாவுக்கு உடம்பு ஏதான தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. குடும்பத்தில் வந்து நம்ம மகிழ்ச்சியாக தான் இருக்கும். குழந்தைங்க வந்து குழந்தைங்களுடைய லைஃப் வந்து நல்ல முன்னேற்றமா இருக்கும். அவங்க சம்மந்தப்பட்ட ஏதாவது செலவினங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு படிப்புக்கு ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி அவங்க சம்மந்தப்பட்ட செலவினங்கள் வரலாம். அது மாதிரி பொதுவாக வந்து நீங்கள் சுற்றுலா போகிறதுக்கு இல்லை ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேலை சம்மந்தமாக அந்த பயணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். அதை ஜெயிச்சிருவீங்க. அந்த வேலை சம்மந்தமாக போகக்கூடிய பயணத்தினால நன்மை ஏற்படும். அது மாதிரி பூர்வீக கிராமத்துக்கு போய் குலதெய்வ தரிசனம் ஏற்படுறதுக்கும் இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. பொதுவாக வந்து இந்த மாதத்தில் உடல்நிலையை பொறுத்தளவில் கொஞ்சம் வந்து கேஸ் ட்ரபிள் இருக்கலாம், வாந்தி, தலை சுத்துறது, அது மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அது மாதிரி வந்து பொதுவாக வந்து இதுக்கு விநாயகர், பைரவர்லாம் வழிபட்டீங்கன்னாலே நல்லாயிருக்கும். அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்க்கையை வழிபடுங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை துர்க்கையை வழிபடுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு விளக்கு ஏற்றுங்க. ஒரு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி அதை வந்து ஒரு 9 விளக்காய் ஏற்றி நவகிரகத்துக்கும் வச்சுட்டு நவகிரகத்தை சுற்றி வாங்க. குறைஞ்சது 3 தடவை சுற்றுங்க நவகிரகத்தை.
அது மாதிரி ஆடி மாதம் விசேஷங்கள் நடக்கும். எல்லா அம்மன் கோயில்லையும், கிராம கோயில் நடக்கும், எல்லா கோயில்லையும் நடக்கும். ஸோ ஆடி மாதம் நடக்கக்கூடிய அந்த விசேஷங்களில் போய் கலந்துக்குங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். அது மாதிரி பொதுவாக வந்து இந்த மாதத்துல ஜூலை 20, ஜூலை 26, ஆகஸ்ட் 4 இந்த 3 நாளும் நல்ல நல்ல நாள், சுப நாட்களாக இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் எதனா மந்திர ஜபம் பண்ணால் ஓம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை நமஹ அப்படின்றத நீங்கள் தினமும் 27 முறை ஜபம் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒருவேளை ஏதானு டெய்லி முடியாட்டினா கூட உங்களுக்கு என்னைக்கான ஏதான ஒரு காரியத்துக்காக போறீங்கன்னா கண்ணை மூடி உட்காந்து ஒரு 27 முறை இதை ஜபம் பண்ணிட்டு போங்க, அந்த காரியம் ஜெயிக்கும். ஸோ இந்த மாதத்துல இந்த மாதிரி சாமர்த்தியமாக நீங்கள் வந்து எல்லா காரியங்களையும் செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் தான். இந்த மாதம் எப்பவுமே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது. இதெல்லாம் ஜென்ரலான பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதனுடைய தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இந்த பலன்கள் கூடவோ குறைச்சோ மாறலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை கொண்டே உங்கள் ஜோதிடத்தையோ இல்லை பக்கத்தில் உள்ள ஜோதிடரையோ உங்கள் குடும்ப ஜோதிடத்தை கொண்டு போய் காமிங்க. அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அன்புள்ளம் கொண்ட அக்ஷரா அண்ணாமலை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து என் பேர் அனந்த நாராயணன். நான் வந்து மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன். கடந்த 20 வருஷமாக நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் நம்ம அக்ஷரா அண்ணாமலை சேனல் நண்பர்களுக்கு ஆடி மாதம் பலன்கள் சொல்லலான்றதான் எங்கள் முக்கியமான நோக்கம். அதுலேயும் வந்து இந்த மாதம் ஆடி மாதத்துக்கு சிம்மராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சிம்மராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 5வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி சூரியன். இது வந்து ஒரு நெருப்பு ராசி. அது மாதிரி இந்த ராசி வந்து ஒரு ஸ்திர ராசி. அதனால இந்த ராசியில் உள்ளவங்க எல்லாருமே ஆளுமை திறன் இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க எல்லாருமே அவங்களுக்கு அதே மாதிரி ஈகோவும் அந்த அளவுக்கு இருக்கும். தான் சொன்ன மற்றவங்க கேட்கணும், நான் சொல்லப்படிதான் நடக்கணும்னு லீடர்ஷிப் குவாலிட்டியும் அவங்கள்ட்ட உண்டு. அது வந்து இந்த ஆடி மாதத்துல இவங்களுக்கு வந்து இந்த ராசியில கேது இருக்கு, 7 ராகு இருக்கு. உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்கிறது. அந்த சனி வக்ரமா இருக்கு. உங்களுக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. அவர் கூட சுக்கிரனும் சேர்ந்துக்க போறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 12வது வீட்டில் உங்க ராசி அதிபதி சூரியனும் புதனும் வந்து சேர போறாங்க. புதன் வந்து வக்ரமா இருக்கு. உங்களுக்கு 2வது வீட்டுக்கு உங்க ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் 2வது வீட்டுக்கு போக போறாரு. இதுதான் இந்த மாசம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள். இது வந்து எப்படி இருக்கு, சூரிய சக்தி வந்து சூரியன் வந்து கடக ராசி நீர் ராசியில நெருப்பு கிரகமான சூரியன் இருக்கக்கூடிய மாசம் தான் ஆடி மாசம். இந்த ஆடி மாசத்துல அதனாலதான் ஆன்மீக மாசமா வச்சு நம்ம வந்து ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மாசம் செய்யறோம். வீடுக்கு சுத்தம் பண்றது, கோயில்ல வந்து ஆடி வெள்ளியில பூஜை பண்றது, அம்மன் கோயில் எல்லாத்துலயும் கிராம கோயில்கள் எல்லாம் பூஜை நடக்கிறது, இதெல்லாம் இந்த மாசம் நடக்கும். பொதுவாக இந்த சிம்ம ராசிக்கு வந்து சூரியன் 12வது வீட்டுல இருக்கிறதுனால 3 விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தணும். உங்க ராசி அதிபதி இல்லையா, அவர் 12வது வீட்டுல இருக்கிறதுனால முதல்ல வந்து உடம்பு, ஏன்னா இல்லை உங்களோட ராசியிலே கேது இருக்கிறதுனால முதல்ல உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும். 2வது செலவினங்கள். ஒரு செலவு பண்ணுறதுக்கு முன்னால் செலவு முக்கியம் தானே, தேவைதானான்னு கேட்டு செலவினங்களை கவனம் செலுத்தணும். அதுக்கு அடுத்தது மனசு. எதுக்கும் அவசரப்படாமல், எதுக்கும் கோவப்படாமல், எல்லாத்துலேயும் வந்து மனசு வந்து அமைதியாக வச்சுக்கிறது. இது 3 இந்த மாதம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏற்கனவே முன்னாலேருந்து தொடர்ந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் அதெல்லாம் தீரும். அதெல்லாம் தீர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கு. வேலையில போறதுல சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட முன்னேற்றம்ன்றது இருக்கிறது நிச்சயமா இருக்கும். பதவி உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய காலமா இருக்கு. உங்களுக்கு வந்து பதவி உயர்வுலாம் நிச்சயமா கிடைக்கும். வியாபாரத்துல வந்து ஏற்கனவே வர வேண்டிய பாக்கியெல்லாம் வசூலாகக்கூடிய டைமாகவும் இருக்கு. பொதுவாக வருமானம் பொறுத்தவரை சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் செலவினங்கள்லாம் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் புதுசாக ஏதாச்சும் முதலீடு இருந்ததுன்னா அதை தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கல்யாணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாகவே நடக்கும். கல்யாணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நிச்சயமாக அனுகூலமாக நடக்கும். அதாவது தைரியமாக வந்து கல்யாணத்துக்கு நீங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்கி நடத்தலாம். ஆடி மாதம் பார்க்க வேண்டியதில்லை. குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பாங்க. பெற்றோர்களுடைய அன்பு அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் நீங்கள் வந்து பெரியவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக வந்து பயணங்கள் ஏற்படும். பயணங்கள் தாமதங்களும் ஏற்படும். பயணம் வந்து போகிறதுனால அங்கே டிலேஸ் அதெல்லாம் ஏற்படலாம். ஆன்மீக சம்பந்தமான பயணங்களும் நன்மை தரும்.
வாகனத்துல வந்து பிரச்சனை வரும். அதெல்லாம் முன்னாலே நீங்க கவனமா போணும். வாகனத்துல எங்கேயாவது போற இடத்துல நின்றும், வண்டி நின்றும். அது மாதிரி யாரும் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ அதனால வாகனத்துல போகும்போது நீங்க இதுக்கு வேண்டிய முன்ஜாக்கிரதை எடுத்துக்கிறது நல்லது. பொதுவா வந்து தலைவலி இருக்கிறது, தலை சுத்துறது, தலை கனமா இருக்கிறது, இந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதெல்லாம் இந்த மாசம் வரும். பொதுவா மன அழுத்தங்களை நீங்க சரி பண்றதுக்காக டெய்லி வந்து தியானம் பண்றது, ஜெபம் பண்றது. பொதுவா வந்து ஓம் ராம் ஹ்ரீம் ரோம் சூர்யாய நமஹ அப்படின்னு சொல்லலாம். சூரியனுக்காக உள்ளது மூல மந்திர ஜெபம் பண்ணலாம். ஓம் ராம் ஹ்ரீம் ரோம் சூர்யாய நமஹ அப்படின்னு சொல்லி டெய்லி 12 முறை சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடி மாசமா ஆன்மீக மாசம். ஸோ இந்த மாசத்துல வந்து நீங்க வந்து அம்மன் கோயில்லாம் பூஜை நடக்கும். அதுல போய் கலந்துக்கிறது, விளக்கு பூஜையில கலந்துக்கிறது, பெண்களுக்கு வந்து ஜாக்கெட் பீட் இது மாதிரி வாங்கி கொடுக்கறது, ஆடிப்பூரம் அன்னைக்கு வளையல் அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்களை பண்ணீங்கனாலே இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாசத்துல ஜூலை 25, ஆகஸ்ட் 3, ஆகஸ்ட் 13 இதெல்லாம் சுபமான நாட்களா இருக்கு. நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு அந்த நாட்கள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து இந்த பதிவில் எல்லாமே பொதுவான பலன்கள் சிம்மராசி நண்பர்கள் அனைவருக்கும். சிம்ம ராசியில சின்ன பிள்ளைலாம் இருக்கலாம், நடுத்தர வயசுல இருக்கலாம், வயசானவங்களும் இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா நடக்காது. அவங்கவுங்க ஜாதகத்துல அந்தந்த கிரகங்கள் எந்த அளவுக்கு பலமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் கூடவோ குறைச்சும் நடக்கும். ஸோ அதனால வந்து உங்களுடைய ஜாதகத்தை முக்கியமான எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தை போடணும் அவசியம் இல்லை. நீங்க முக்கியமான காரியங்கள், வீடு வாங்குறீங்க, இல்லை கார் வாங்குறீங்க, இல்லை பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, இல்லை வேலையில யாரும் மாற போறீங்க, இல்லை வேற வேலைக்கு மாற போறீங்க, இந்த மாதிரியான முக்கியமான சந்தர்ப்பங்களுக்கு மட்டும் நீங்க வந்து ஜாதகத்தை யூஸ் பண்றீங்க. இதை வந்து உங்க தெருவுலையோ, உங்க பக்கத்துலயோ, இல்லை உங்க குடும்ப ஜோதிடரோ யாரோ இருக்கலாம், அவங்களை கொண்டு கொடுத்து நீங்க ஒருத்தரை பார்த்துங்க. அப்படி யாரும் இல்லாத பட்சத்துல நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் அனந்தநாராயணன். நான் மன்னார்குடியில் இருக்கிற பாமணி நாகநாத சுவாமி சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறேன். கடந்த 20 வருஷமாக நான் ஜாதக ஜோதிடங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இதில் வந்து இந்த அக்ஷரா அண்ணாமலை இந்த சேனலில் நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலான்றது தான் இந்த பதிவோட நோக்கம். பொதுவாக வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியை பொறுத்தளவில் அவங்க ஆழமான சிந்தனை உள்ளவங்களா இருப்பாங்க, நல்ல தைரியம் கொண்டவங்களா இருப்பாங்க. எதையும் வந்து நல்ல தீவிரமான எண்ணம் இருக்கும், அதை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயும் தீவிரமான எண்ணங்கள் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்றதில்ல மனோதிடம் உள்ளவங்க. புத்திசாலித்தனமும் இருக்கும், செயல்திறனும் இருக்கும். என்னன்னா இவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து இந்த ராசியில் நீசமாகிறார். அதனால மனசு மட்டும் ஏதான ஒரு கவலைகள், ஏதான ஒன்று பாசிட்டிவாக இருந்தால் ஒன்று நெகட்டிவ் அவங்களுக்கு இருக்கும். பொருளாதாரம் நல்லா இருந்ததுன்னா குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், குடும்பம் நல்லா இருந்ததுன்னா பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கும். ஏதான ஒரு வகையில் உங்களுக்கு ஏதான ஒரு பிரச்சனை இருக்கும். அதை வந்து அதையும் உங்கள் மனோதிடத்தோடு எதிர்த்து அதையும் அவங்க ஏற்றுக்கிட்டு வெளியில் தெரியாத மாதிரி இவங்க கொண்டு போகிறதுல வல்லவங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னா, பொதுவாக வந்து இந்த காலங்களில் வந்து ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டையுமே சேர்ந்து வரும். நம்ம இங்கிலீஷில் வந்து ஜூலை ஆகஸ்ட் தான் சேர்ந்து இந்த ஆடி மாதம் வரும். இந்த ஆடி மாதத்தில் பொதுவாக தொழில் வளர்ச்சி ஆகும், பதவி உயர்வுகள் வந்து கிடைக்கிறதுக்கு மிக மிக நல்ல வாய்ப்பு உண்டு. வருமானமும் முன்ன இருந்ததை காட்டிலும் இப்போ வந்து வருமானம் கொஞ்சம் உயர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. பொதுவாக வந்து பழைய கடன்கள் தீரும். பொதுவாக வந்து நீங்கள் உங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும் இல்லையா, அதனால் வந்து டக்குன்னு கோவப்படாமல் நீங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் வந்து ஏதான விசேஷ நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற வாய்ப்பு நிறையா இருக்குது. பொதுவாக வந்து ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுங்க. உடம்பு ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம். தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள், உடல்நிலை கோளாறுகள் வரலாம் உங்களுக்கு. பொதுவாக வந்து இந்த ஆடி மாதத்தில் முக்கியமாக பார்க்கணுன்னா ஜூலை 24 வந்து ஆடி அமாவாசை, அன்றைக்கி முன்னோர்கள் திதி கொடுக்குற நாள். அதனால் அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது மாதிரி ஜூலை 28 வந்து ஆடிப்பூரம், அன்னைக்கு நாக சதுர்த்தி. உங்களுக்கு 4வது இடத்துல ராகு இருக்கிறதுனால அன்னைக்கு நாக சதுர்த்தி. அது பூஜை பண்ணுறத அன்னைக்கு ஆடிப்பூரம் அன்னைக்கு அம்பாலை வணங்குறதையும் நாகங்களுக்கு பூஜை பண்ணுறதையும் மறக்காதீங்க. ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 3 வந்து ஆடிப்பெருக்கு வரும். ஆடிப்பெருக்கு வந்து நமக்கு எல்லாத்தையும் வளமையை பெருக்கி கொடுக்கறது. அந்த காலத்தில் வந்து ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. இப்போ வரக்கூடிய தண்ணி வந்து நமக்கு வளமையை தரும் அப்படிங்கிறதுனால ஆடிப்பெருக்குன்றது ரொம்ப புராண காலத்தில் அகநானூறு புறநானூறுலேயே வந்து ஆடிப்பெருக்கை பற்றி உண்டு. அது மாதிரி ஆகஸ்ட் 8 வந்து பௌர்ணமி மட்டும் இல்லை, வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு தான். வரலட்சுமி வரலட்சுமி பூஜை பண்ணுறதா அன்னைக்கு.
ஆகஸ்ட் 12 வந்து சங்கடர் சதுர்த்தி இருக்குது. ஆகஸ்ட் 18 கோகுலாஷ்டமி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் வரும். இதெல்லாம் வந்து நம்ம ஆகஸ்ட் மாத பலன்கள் வரும்போது நம்ம பார்ப்போம். இதெல்லாம் முக்கியமான நீங்கள் நல்லா உங்களுக்கு சந்திராஷ்டம் வரக்கூடிய நாட்கள்னால் ஜூலை 22லேருந்து ஜூலை 24 வரைக்கும் சந்திராஷ்டமம். ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான காரியங்களை தவிர்த்துருங்க. அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆன்மீகமாக அன்றைக்கி வந்து ஜெபம் பண்ணுறது கூட பண்ணுங்கள். அனாவசியமான வாக்குவாதங்கள் பண்ண வேண்டாம். அன்றைக்கி விரதம் இருங்க, சாமி கும்பிடுங்க. இந்த மாதிரி வந்து அந்த பண்ணிக்கங்க. சந்திராஷ்டம நாட்கள் வந்து சிவன் கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஏழைகளுக்கு வந்து தண்ணி, உணவு இது மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அது மாதிரி வந்து வீட்டில் வந்து தீபம் ஏற்றி அது மாதிரி வந்து நல்லெண்ணெய் தீபம் போட்டு இல்லாட்டி நெய் தீபம் போட்டு வீட்டில் வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுறது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை வரவழைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கனாலே பொதுவாக வந்து இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தான் நடக்கும். எல்லா விதத்துலேயும் முன்னேற்றமாக இருக்கும். எல்லா பிரச்சனையும் தீரும். அது மாதிரி வந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 12வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவானாக இருக்கார். இந்த ராசி இருக்கே அது வந்து ஒரு நீர் ராசி. அதனால் அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளே பதில் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்கள்ட்ட வந்து யாரானும் இல்லைன்னு சொல்லி அழுதாங்கன்னா உடனே ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. நல்ல இலகிய மனசு உள்ளவங்களா, கருணை உள்ளவங்களா இருப்பாங்க. ஆன்மீக உணர்வுகள் உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து யாரும் ஏமாற்ற நினைக்க மாட்டாங்க. அதே சமயம் இவங்களை ஏமாத்தினா உடனே பயங்கர கோவப்படுவாங்க. நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ரியாக்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா சென்சிட்டிவ்னு சொன்னேன் இல்லையா, அதனால. ஸோ இவங்களுடைய சோகங்களை வந்து இவங்க மனசுக்குள்ளேயே வச்சு மறைச்சிக்குவாங்க. தான் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்க நல்லது பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்கள்லாம் இவங்களில் நிறைய பேரை பார்க்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் வந்து ஒரு ஆன்மீக மாதம். ஆடி மாதத்தில் அம்மன் எல்லாத்துக்கும் ஆடி வெள்ளினா சிறப்பாக இருக்கும். ஆடி வெளியில் வந்து விளக்கு பூஜை, குத்து விளக்கு பூஜை பண்ணுவாங்க. ஆடிப்பூரம் சிறப்பாக இருக்கும். ஆடி பெருக்கு நடக்கும். ஆடி அமாவாசை வரும். ஆடி கிருத்திகை வரும். இதெல்லாம் ஆன்மீக மாதம் பேர். ஸோ இந்த மாதத்தில் வந்து நம்ம சாமியை வணங்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மாதம் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து உங்கள் ஜென்மத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். இது வந்து ஒரு பெரிய ஒரு சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அதே சமயம் வக்ரமாக இருக்கார் அப்படின்னா எலும்பு, மூட்டு வலி இதெல்லாம் வந்து வரலாம். மனசில் ஏதானும் கவலை இருந்துக்கிட்டே நைன்னு இருந்துக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆனால் வந்து உங்கள் குரு 4வது வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு வந்து அது உங்களுடைய வேலைக்கு உண்டான பலன் கிடைக்கிறதுக்கு அது நல்லது. இல்லாட்டினா ஒர்க் இருக்கும், பலன் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த குருபவன் 4வது வீட்டில் சுகஸ்தானத்தில் இருக்கிறது, இந்த உங்கள் வீட்டு அதிபதி அங்கே இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையில் வந்து எதிர்பாராமல் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். மற்றவங்களும் சுற்றி இருக்கிறவங்களும் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களும் மேலதிகாரிகளும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. வியாபாரத்தில் வந்து உங்களுக்கு நல்ல புதிய ஆளுங்க வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களோட சேர்ந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு பார்ட்னர் யாருன்னு வர்றதுக்கோ, இல்லை உங்கள் வியாபாரத்தில் உதவியாக வந்து ஏற்கனவே இருந்தவங்க திரும்பி வந்து சேர்றதுக்கோ அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்தினா இந்த மாத கடைசியில் வரக்கூடிய பிரச்சனைக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்தி பண்ணுங்கள். புதுசாக எதுவும் முதலீடு பண்ண வேணாம். பொதுவாக இந்த மாதம் நம்ம பண்ண மாட்டோம், ஆடி மாதம்னு சொல்லி தள்ளி போடுவோம். அது மாதிரி இந்த மாதம் தள்ளி போடுங்க. கடன்கள் கொடுக்கறதோ வாங்குறதோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 6ல் வந்து கேது இருக்குது. கேதுவோட செவ்வாயும் இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி இருக்கார். ஆனால் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருக்கணும். வாங்கினாலும் கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதனால் கடன் கொடுக்கறதோ பண சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஜாக்கிரதையாக விழிப்புணர்வோடு இருக்கணும். திருமண சம்பந்தமாக வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருந்துன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து கண்டிப்பாக இந்த மாதம் திருமணம் வந்து பேச்சுவார்த்தைகள் சுபமாக நடக்கும். அது மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப ரேராக, ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா ஒரு சில பேருக்கு காதல் வயப்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதத்தில். குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை இருந்தால் கூட உங்கள் அம்மாவோட உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கணும். அவங்களுடைய உடம்பு பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குழந்தைங்க சம்மந்தமாக நல்ல நியூஸ் கிடைக்கும்.
அவங்க பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டாங்க, வேலை கிடைச்சிருச்சு, அது மாதிரி குழந்தைங்க ரீதியாக அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் ரீதியாக உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை வந்து அதிகரிக்கும். வேலை சம்பந்தமா நீங்க எங்கேயாவது வெளியில பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பயணங்கள்ல தடைகள் ஏற்படலாம். ஆனா இறுதியில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொதுவா வந்து இந்த பயணங்கள் வந்து ஆன்மீக பயணங்கள் போறதெல்லாம் உங்களுக்கு மன அமைதி தரும். அதுல கூட பிரச்சனைகள் வரும். அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இடமாற்றம் கிடைக்கும். ஆனா வந்து புதிய சூழல்லயும் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கு. ஜென்மத்துல சனி இருக்கிறதுனால, ஆனா வரக்கூடிய காலங்கள்ல எல்லாம் சரியா போயிடும். நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சொல்றேன். இந்த மாரி இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து வெளிநாடு சம்பந்தமான முயற்சியில வெற்றி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அது கொஞ்சம் தள்ளி போகும். இந்த மாசம் கொஞ்சம் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு வெற்றி கிடைக்கும். இறுதியில வெற்றி கிடைக்கும். கொஞ்சம் தள்ளி போய் இறுதியில வெற்றி கிடைக்கும். பொதுவா வந்து இதனால வந்து உங்களுக்கு மன அழுத்தம், தலைவலி, தூக்கம் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த மாசம் இருக்கிறது வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அதனால பிராணாயாமம் பண்ணணும், தூக்கத்துக்கு முக்கியத்துவம் குடுக்கணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கு. உடம்பு வந்து உடல் சூடு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தண்ணி நெறையா குடிக்கணும். ஆம், காரமான உணவுகள வந்து தவிர்த்துக்கணும். அது மாரி வந்து இருந்தாலே கொஞ்சம் ஓரளவு நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வராம பார்த்துக்கலாம். பொதுவா வந்து சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு ஜென்ம சனி நடக்கிறது. சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏத்துங்க. நவக்கிரகத்துல ஒரு நல்லெண்ணெய் 9 விளக்கு ஏத்தி, நவக்கிரகத்த 3 தரம் சுத்தி வாங்க. டெய்லி பஞ்சாட்சர மந்திரம் சொல்லுவாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி நமசிவாய மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம். இதை வந்து டெய்லி 11 முறை சொல்லுங்க. டெய்லி சொல்றது உங்களுக்கு மிக மிக நல்ல பலனை கொடுக்கும். இந்த ஆடி 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 வெள்ளி அம்மனுக்கெல்லாம் நடக்கும்போது அந்த விசேஷங்களை நீங்க கலந்துக்கலாம். அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம். அம்மனுக்கு சந்தனக்காக பண்ணலாம். அது மாதிரி அந்த விசேஷங்கள் என்ன ஆகும், விளக்கு பூஜை நம்ம பெண்களா இருந்தா விளக்கு பூஜையில நீங்க கலந்துக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த மாசம் பண்ணிட்டீங்கனாலே தடைகள் நீங்கி உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனா பிரச்சனைகள் இருக்கும். பட் அதை மீறி உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு, அதை மீறி எல்லாமே அதெல்லாம் நீங்க தாண்டி அதெல்லாம் சமாளிச்சு நீங்க வெளியில வர்றதுக்கு இந்த சாமி கும்பிடுற ஆன்மீக முயற்சிகள் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். பொதுவா இந்த மாசத்தை எடுத்தோம்னா ஜூலை 23, ஜூலை 31, ஆகஸ்ட் 13, இது 3 வந்து உங்களுக்கு நல்ல யோகமான நாளா இருக்கு. இந்த நாட்கள்ல முக்கியமான காரியங்களை நீங்க செஞ்சுக்கலாம். ஆடியில வந்து அம்மனுடைய அருள் பெற்றா குடும்பத்துல வந்து திருமணங்கள் நடக்கும். அம்மனை வேண்டும் போது திருமணங்கள் நடக்கும். வாழ்க்கையில வந்து வளமை வந்து பெருகும். ஸோ அதனால வந்து தடைப்பட்ட காரியங்கள் வந்து விலகும். இதனால இந்த ஆடி மாசம் அம்மனை வேண்டிக்கிறது, ஆடி வெள்ளியில பண்ணிக்கிறது, அம்மனை ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே பொதுவா வந்து முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அம்மனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அம்பாளோட தாயாரோட அருளால உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வாழ்க்கையில முன்னேற்றங்களே கிடைக்கும். பொதுவாக இந்த மாதிரி பண்ணீங்கனாலே இந்த ஆடி மாசம் உங்களுக்கு மிக மிக நல்ல மாசமா இருக்கும். பொதுவாக வந்து இந்த உங்களுடைய தசா புத்தி என்ன நடக்கிறது அப்படின்றத பார்த்துங்க. உங்க ஜாதகத்தை பக்கத்தில் உள்ள ஜோசியரோ, உங்க தெருவுலையோ, உங்க குடும்ப ஜோதிடரோ அவங்கள்ட்ட காமிச்சு பாருங்க. அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட துலா ராசி அன்பர்களே, துலா ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 7வது வீடாக இருக்கு. இந்த துலாம் ராசி அப்படின்றது வந்து அந்த ராசிக்கு இதுவே சிம்பலே வந்து பார்த்தீங்கன்னா தராசு. ஸோ அதனால எதையுமே வந்து சமநிலையில் அணுகக்கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில் எதையுமே வந்து சமநிலையில் அணுகக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து நேர்மையாக இருப்பாங்க. நல்ல ட்ரெஸ் பண்ணுறது வந்து நீட்டாக பண்ணிக்குவாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். மற்றவங்களோட அவங்க பேசுவாங்க. எல்லாரையும் கவரக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லார்ட்டையும் பொறுமையாக நிதானமாக எல்லார்ட்டையும் சரிசமமாக பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சு அந்த அவங்களுடைய குழப்பங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. மற்றவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சு அவங்களுடைய குழப்பங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சமூகத்தில் நல்ல புகழ் அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். அதனால வந்து இந்த இந்த குணங்களை கொண்ட இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாசத்தை பொறுத்தளவில் சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6வது வீட்டில் இருக்கு. 8வது வீட்டில் வந்து ஆட்சியாக இருக்கு. சுக்கிரன் 8ல் வந்து ஆட்சியாக இருக்கு. மறைவு ஸ்தானம் தான், ஆனால் அங்கே ஆட்சியாக இருக்கு. 9ஆம் இடத்துல குரு பகவான், குரு பார்வை இருக்கு. 9வது இடத்துலேருந்து 5வது பார்வையாக குரு பார்க்குறார்.
ஸோ அதனால வந்து பொருளாதார ரீதியாக இவங்களுக்கு பலவிதமான நன்மைகள் இருக்கலாம். ஆனால் காரியங்கள் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும். இப்போ ஏற்கனவே இல்லாத லெவலில் தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் தெரியும். தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றமான பலன்கள் தெரியும், லாபங்கள் தெரியும். புதிய வேலை வாய்ப்புகளை தேடிட்டு இருந்தாங்கன்னா அந்த புதிய வேலை வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. புதிய சொத்து வாங்கக்கூடிய ஏதான இடம், நிலம், வீடு இதெல்லாம் சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் கூட நல்லபடியாக நடக்கும். பண வரவு அதிகரிக்கும். அதனால கடன்லாம் வந்து உங்களுக்கு இருந்த கடன்லாம் கொஞ்சம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. குடும்பத்திலேயும் நல்ல மகிழ்ச்சி நிலவும். அதனால வந்து இருந்தாலும் கொஞ்சம் ஜலதோஷம், சளி தொல்லை இது மாதிரி வந்து தலை வந்து கிடுனஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் இவங்க வந்து அப்பப்போ சரி பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இவங்களை பொறுத்தளவில் பொதுவாக இந்த ஆடி மாதத்தை பொறுத்தோம்னா ஆடி மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிலேயாக நடக்கும். அது மட்டும் ஆடி மாதத்தோட பின்பகுதி உங்களுக்கு நல்லா இருக்கும். முன்பகுதியை காட்டிலும் பின்பகுதி நல்லபடியாக இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் இவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாட்கள் அது நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். ஜூலை 18, 24, 27 இதெல்லாம் வந்து ஜூலை மாதத்தில் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் 6, 9, 15 இந்த 3 நாள் நல்லாயிருக்கும். இதை குறித்து வச்சுங்க. இந்த சுப நாட்களில் முக்கியமான முயற்சிகள் அதெல்லாம் பண்ணுறது நல்லது. அது மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த மாதத்தில் இவங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூலை மாதம் 20, 21 வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது. சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் முக்கியமான இதில் கையெழுத்து போடுறதோ அன்னைக்கு தானே ஆரம்பிக்கிறது அதெல்லாம் தவிர்த்துக்குங்க. வாக்குவாதங்களில் ஈடுபட வேணாம். அது மாதிரி வந்து உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க. வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வாங்க. இது மாதிரி 2 வேளைக்கு நீங்கள் கோயிலுக்கு போங்க. அந்த சந்திராஷ்டம நாட்களில் ஆன்மீகத்தில் ஈடுபடுறது மனசை சாந்தப்படுத்தும். இல்லாட்டினா மன சங்கடமான காரியங்கள் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது அது மாதிரி வந்து ராஜராஜேஸ்வரி அம்மனை வேண்டிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து பெருமாளை இல்லை மகாவிஷ்ணு ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன் இல்லையா, மகாலட்சுமியை வழிபடுறது நல்லா இருக்கலாம். பொதுவாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விநாயகரை வழிபடுறது உங்களுக்கு இன்னும் தடைகள் எல்லாத்தையும் விளக்கும். நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லி அந்த தடைகள்லாம் விளக்கும். பொதுவாக வந்து தண்ணி இல்லாதவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது, தண்ணி வந்து ஃபெசிலிட்டிஸ் யாருக்கான இது பண்ணலைன்னா அது அவங்களை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, இல்லாட்டினா 4 பேருக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி தண்ணீர் பந்தல் வைக்கிறது, இந்த மாதிரி வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து இவங்க லைட் கலர்ஸ் அதை வந்து அது மாதிரி ட்ரெஸ் போடணும். சிவப்புலேயே லைட் ரெட்டு அது மாதிரி வந்து லைட் கலர்ஸ் வந்து அவங்க போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து இந்த காலகட்டங்களில் திருமண முயற்சிகள்லாம் வந்து கல்யாணத்துக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னா அதெல்லாம் வந்து நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். அது பேச்சுக்கள் நல்ல முறையில் முடிஞ்சு சக்ஸஸ் ஆகும். வேலையில் தொழிலில் வந்து எதிர்பார்க்குற அளவில் நல்ல முன்னேற்றம், டக்குன்னு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் இந்த வேர்வை நிறையா இருக்கும், மன அழுத்தங்கள் இருக்கும், பொறுமை வேணும், பிளான் பண்ணி எதையும் செய்யணும், இதை வந்து கொஞ்சம் நிதானமாக செய்யணும். அது மாதிரி வந்து கடன் வாங்குறது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்கிக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு 12ல் வரும். உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்து அதிபதி, 6ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்குது. கடன் வாங்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா திரும்ப வந்து நம்ம கடன் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி ரெண்டுக்குமே ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் வந்து இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதம் மிக நல்ல பலன்களை நடக்கணும்னு சொல்லி நம்ம வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த நாட்களில் வந்து இவங்களுக்கு வியாபாரத்தில் பொதுவாக வந்து வியாபாரம் வேலையில் மாற்றங்கள் இருக்கும், புதிய வாய்ப்புகள் உருவாகும், பழைய கடன்கள் தீரும், குடும்ப உறவுல மகிழ்ச்சி வரும், புதிய சொத்து வாங்குறதுல வெற்றி கிடைக்கும், மன நிம்மதி இருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து மாதத்து பின்பகுதியில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பொதுவாக வந்து இவங்க பண்ணிக்க வேண்டியதெல்லாம் விஷ்ணு மகாலட்சுமி அதை வழிபடுறது, வெள்ளிக்கிழமை விநாயகரை வழிபடுறது அதுதான் ஒரு ஜஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பொதுவாக வந்து இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் முக்கியமான காரியங்கள் தவிர்த்துருங்க. மற்றபடி இவங்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்ல பலன்களே ஏற்படும். இது மாதிரி வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அக்ஷரா அண்ணாமலை சேனல் சார்பாக எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நம்ம வந்து என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடியில இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி சிவன் கோயில்ல பூஜை பண்றேன். நான் கடந்த 20 வருஷமா ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வகையில இந்த ஆடி மாசம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லலாம் தான். அது மாதிரி இந்த வீடியோல வந்து நம்ம கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆடி மாசம்ன்றது ஒரு ஆன்மீக மாசம். இந்த ஆடி எதுக்காக கடகராசி கிட்ட வரும்போது சொல்றேன்னா, சூரியன் கடகராசிக்கு வரும்பொழுது தான் இந்த ஆடி மாசம் வரும். இந்த ஆடி மாசம் முழுக்க கடகராசினா சூரியன் இருக்கும். கடகராசின்றது ஒரு நீர் ராசி. அந்த ராசியில நெருப்பு கிரகமான சூரியன் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள்ல நம்ம வந்து சுப காரியங்களை விளக்கிட்டு சாமி ஆன்மீகம், ஏன்னா வந்து இது ரெண்டும் சேரக்கூடிய நீரும் நெருப்பும் சொல்லுவாங்களே, அது ரெண்டும் சேரக்கூடிய ஒரு இது வந்து நமக்கு வந்து எப்படி சிவன் பார்வதி ஆண் பெண் சொல்றோமோ அது மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இது மாதிரியான கிரகங்கள் வந்து அது மாதிரி ஒரு சேர்க்கை ஏற்படும் பொழுது ஆன்மீகம் ரொம்ப எழுச்சியா இருக்கும். இப்போ வந்து அதனால இந்த காலகட்டங்களில் சாமி கும்பிட்டோம்னா அதனுடைய பலன் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் இந்த ஆடி மாதம் அன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்ற மாசமா வச்சுருக்கோம். எல்லா கோயில்லையும் விசேஷங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமக்கு குத்துவிளக்கு பூஜை இது மாதிரிலாம் நடக்குது. இந்த மாசத்தை பொறுத்தளவுல கடகராசிக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுடைய எதிரிகளை ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு மாசம் இந்த மாசம். பழைய திட்டங்கள் ஏற்கனவே நீங்க போட்டிருந்த திட்டங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் இல்லையா, அதுலெல்லாம் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்துல வந்து உங்களுடைய பொறுப்பு வந்து அதிகமாகும். இதெல்லாம் வந்து இந்த மாசம் நடக்கக்கூடியதா இருக்கு. பொதுவாக வேலையில வந்து புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை. நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமா இன்னொரு அடிஷ்னல் சார்ஜ் மாதிரி நீங்க இன்னும் மேல பொறுப்புகள் அதிகமா வரும். அது மட்டும் இல்லாம இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் வரலாம், பதவி மாற்றங்கள் வரலாம், இல்ல பதவி உயர்வு வரலாம், இல்லாட்டினா வேற வேலை கிடைக்கலாம், இல்ல வேற வேலை கிடைச்சி வேற கம்பெனிக்கு நீங்க மாறி போகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. வியாபாரம் பண்றவங்க, தொழில் பண்றவங்களுக்கு நல்ல நிதானமான முன்னேற்றங்கள் நிச்சயமா கிடைக்கும் இந்த மாசத்தை பொறுத்தவரை. வருமானத்தை பொறுத்தளவுல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்காம இருக்கும், திரும்ப டவுன் ஆகும், திரும்ப நல்லா இருக்கும், திரும்ப டவுன் ஆகும். அது மாதிரி வந்து அது மாதிரி வருமானத்துல ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. ஆனா அதே மாதிரி செலவுகளும் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல தனகாரகன் குரு நிற்கிறாரு. அவர் கூட சுக்கிரனும் சேர்ந்துக்கிறதுனால செலவினங்கள் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. வீடு வீடு வாங்குறதோ இல்லை வாகனம் வாங்குறதோ அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த மாதம் வந்து எதுவும் பண்ண வேண்டாம். இல்லை இந்த மாதத்தில் அட்வான்ஸ் கொடுக்கறது கூட பண்ண வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க. புதன் பகவானை வழிபடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். பொதுவாக வந்து இந்த காதலிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து வீட்டுக்கு சம்மதம் கேட்கறதுக்கு இந்த மாதம் நல்ல மாதம். நீங்கள் வீட்டில் சம்மதம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த மாதத்தில் யாருன்னு ஒருத்தரை வச்சு பேசி நீங்கள் சம்மதம் வாங்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். அது மாதிரி வந்து திருமண வாய்ப்புகளில் பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த மாதம் நல்லபடியாக நடக்கும். பொதுவாக வந்து உங்களுடைய அம்மா அப்பாவுடைய உடல்நிலையில கவனம் செலுத்தணும். அம்மா அப்பாவுக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் இருக்கும். அவங்களுடைய கூட பிறந்தவங்களோட பேச்சுவார்த்தை அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். கொஞ்சம் சாந்தமாக பேசுங்க, சண்டை போடாமல். பொதுவாக வந்து இந்த மாதத்துல வந்து நிச்சயமா ஏதாச்சும் எங்கேயானும் பயணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வெளியூர் ஒரு சில பேருக்கு வெளியூர்ல வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். இல்லாட்டினா வந்து ஆன்மீக சம்பந்தமா கோயில் குளத்துக்கு போறது, அது மாதிரியான எப்படியோ இந்த மாசத்துல ஏதாவது பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. பொதுவாக வந்து இந்த மாசத்துல தலைவலி, ஜெரிமான கோளாறு, அது மாதிரி உடல்நல சின்ன சின்ன கோளாறுகள் கொடுக்கலாம். மன அழுத்தங்கள், ஏன்னா நீங்க வந்து மனோகாரகன், சந்திரமா மனசோ ஜாதகன்னு சொல்லுவாங்க. அந்த கடகராசிக்கு வந்து மனோகாரன் தான். எப்பவும் ஏதாச்சும் ஒன்றை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. காலம்பரம் உற்சாகமா இருந்தாங்கன்னா சாயந்தரம் உற்சாகம் கம்மியாயிடும். ஒரு 10 நாள் உற்சாகமா இருந்தாலும் 10 நாள் டவுன் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் மனநிலையில. ஏன்னா மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரனோட வீடு. அதனால மன அழுத்தங்கள், ஒரு வேலை ப்ரெஷர்லாம் சொன்னேன் இல்லையா, அதனால மன அழுத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீ தியானம், யோகா பண்றது, மூச்சு பயிற்சி பண்றது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நல்ல பலனை கொடுக்கும். பொதுவாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை வணங்குறது இந்த மாசத்துல நல்லது. ஆடி வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்குலாம் போய் இந்த அம்மன்லாம் வணங்கிக்கிறது, இல்லை ஆடி வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜையில கலந்துக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும். பொதுவாக சனி பகவானை வணங்குறது, எல்லா கிரகத்தையும் வணங்கிக்கலாம்னு வச்சுங்களேன். இந்த மாசத்துல வந்து நீங்க சனி பகவானை, புதன் பகவானை வணங்குறது நல்லது. இந்த மாசத்தை பொறுத்தவரை புதனுக்கு உள்ள, ஏன்னா உங்க ஜென்மத்துல புதன் இருக்காரு, வக்ரமா இருக்காரு. அதனால புதனுக்குள்ள
புதனுடைய அதிதேவதையான பெருமாளுக்கு உண்டான மந்திரமா ஓம் நமோ நாராயணாய நமஹ அப்படின்றத நீங்கள் டெய்லி 27 முறை சொல்கிறது உங்களுக்கு நல்லது. ஆடி மாதம் இயற்கையும் ஆன்மீக சக்தியும் நல்ல வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதத்தில் நீங்கள் வந்து இந்த ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் பூஜை பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து முறையாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து ஆன்மீக சக்தி அதிகரிக்கும். அது வந்து உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றும். இந்த மாதத்தில் அது மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து ஜென்ரலான பலன்கள், கடகராசிக்கு ஜென்ரல் நடக்கூடிய பலன்கள். உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து என்னென்னா உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள்லாம் எந்த பொசிஷனில் இருக்குது, அதோட பலம் என்னன்றதை பொறுத்து இந்த பலன் கூடவோ குறைச்சோ நடக்கும். ஸோ இது மாதிரி வந்து உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு ஜோதிடர் கேட்போம். அவங்க தெருவில் இருக்கிறவங்களும் குடும்ப ஜோதிடர் கொண்டு போய் காமிச்சு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் பார்க்கன்றல நீங்கள் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுது, அதாவது வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, வேலைக்கு சேர்றது, இல்லை வெளியூர் போகிறது, வேலை மாற்றங்கள் பண்ணுறது, இல்லை வீடு கட்டுறது, இது மாதிரி ஏதாவது முக்கியமான காரியங்கள்ன்ற போது நீங்கள் போய் காமிச்சிக்கிறது நல்லது. அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எனக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களை ஜாதகத்தை பார்த்து நம்ம கணிச்சு நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நல்ல பலன்களே நடக்கும். நானும் சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.